சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாமெல்லாம் நினைக்கிறோம், நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது. நாம் இப்படியெல்லாம் பிளான் பண்ணால் அது நல்லபடியாக நடந்துரும் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே என்னென்னா, தெய்வ சங்கல்பம் என்னவோ, தெய்வம் என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கிறது. அதை நம்ம மூலமாக அவள் நடத்தின்னு இருக்கா, அவ்வளவுதான். இதை மகா பெரியவா ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக நம்மளுக்கு எவ்வளவு அழகாக உணர்த்தியிருக்கா தெரியுமா? வடநாட்டு மார்வாடி ஒருத்தர் ஒரு சமயம் காஞ்சிபுரத்துக்கு குடும்பத்தோடு வந்திருக்கார். அவருக்கு மகா பெரியவாளை பற்றி எந்த விவரமும் தெரியாது. காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் தரிசிக்கணும், காமாட்சிக்கு தான் வேண்டுதலாக வச்சிருக்கிற தங்கத்தை சாத்திடணும் அப்படிங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்தார். வந்த இடத்துல காமாட்சி அம்மாள் கோயிலுக்கு போகிறார். அங்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுறதுனால நட சாத்திடுறா. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார், சரி வந்தேள், பக்கத்தில் ஸ்ரீமடத்தில் போயிட்டு மகா பெரியவாளை தரிசனம் பண்ணிடுங்கோ அப்படின்னு. இவருக்கும் கோயில் நட திறக்கிற வரைக்கும் வேற எங்கேயோ போயிட்டு நேரத்தை வீணாக கழிக்கிறதுக்கு பதில் ஒரு மகானை தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீமடத்துக்கு குடும்பத்தோடு வரார். அவர் வந்த சமயம் மடத்தில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்படி மெதுவாக வரிசை நகர்ந்துட்டே இருந்தது. இவர் சமயமும் வருது. வந்ததும் பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறார். அப்போ சொல்கிறார், சுவாமி, நான் இதுக்கு முன்னே உங்களை பார்த்ததும் இல்லை, உங்களை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை. கோயில் தரிசனத்துக்காக தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து உங்களை தரிசனம் செஞ்சதும் என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு, ஒரு பரவசம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்யணும்னு எனக்கு தோன்றுறது அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்லும்போதே அவருக்கு மெய் சிலிர்த்து போகிறது. தன்னோட கரத்தை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ண பெரியவா, கொஞ்ச நேரம் மடத்திலே இரு, நீ செய்ய வேண்டியதை சொல்கிறேன் அப்படிங்கிறார். சரின்ட்டு மடத்தில் ஒரு இடத்துல ஓரமாக போய் உட்காந்துக்கிறான் அந்த அவர் குடும்பத்தோட. 1, 2ன்னு ஒரு 3 மணி நேரம் ஆயிடுத்து. இதுக்கப்புறம் நேரம் வர வர எங்கள் காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து நட திறந்துருவாளே, நம்ம போய் அம்பாளை தரிசனம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளுக்கு ஒரு தவிப்பு வர ஆரம்பிச்சுடுது. ஆனால் இன்னும் மகான் கிட்டேருந்து உத்தரவு வரலையே, பெரியவா என்ன எதுவும் சொல்லலையே அப்படின்ற ஒரு எண்ணமும் தவிப்புமா உட்காந்துட்டுருக்கா. அந்த சமயம்னு பார்த்து தன் மகளை கூப்பிட்டுண்டு ஒரு ஏழை ஒருத்தர் பெரியவாளை தரிசனம் பண்ண வரார். பெரியவா கிட்ட சொல்கிறார், பெரியவா, இவ என்னோட சீமந்த புத்திரி. அன்னாட பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான். இந்த நிலமையில இவளுக்கும் வயசாயிண்டே போகிறது. கல்யாணம் பண்ண வேண்டிய நேரமும் வந்துடுத்து. சொந்தத்திலே வரன் இருக்கு, ஆனால் நான் காசு கூட கையில் இல்லை. போய் பொண்ணு கேட்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் தான் இவளுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணணும்னு ரொம்ப தழுதழுப்பாக சொல்கிறார் அந்த அப்பா. பெரியவா கேட்டுட்டு இருந்துட்டு கொஞ்சம் இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். பண்ணிண்டே அந்த மார்வாடியை சொடக்கு போட்டு கூப்பிட்றார். அப்போது பவ்யமாக வந்து நிற்கிறார் மார்வாடி. காமாட்சி கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு உண்டியலில் போட்டுலான்னு 13 பவுன் தங்க நகையை கொண்டு வந்திருக்கல்ல, அதை இவர்கிட்ட கொடு. நீ நேராக அந்த காமாட்சிக்கிட்டே கொடுத்த மாதிரியான புண்ணியம் உனக்கு கிடைக்குன்றார் மகா பெரியவா. அதை கேட்டதும் அப்படியே அசந்து போயிட்டார் வடநாட்டுக்காரர். கோயில் உண்டியலில் போடுறதுக்காக தான் நகையை கொண்டு வந்த விஷயத்த தன் குடும்பத்தில் கூட அவர் சொல்லலை யார்கிட்டையும். 1 பவுன் 1/2 பவுன்னு ரொம்ப சின்ன சின்ன தங்கமாக சேர்த்து மொத்தமாக 13 பவுன் ஒரு முடிச்சா கட்டி பெட்டியில் பத்திரமா எடுத்துன்னு வந்திருந்தோம்.
அது எப்படி இந்த மகானுக்கு தெரிஞ்சுது? இவருக்கு எப்படி அது தெரிஞ்சுது? காமாட்சி கோயில் அதை செலுத்தணும் அப்படிங்கிறது இங்கே நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி அவருக்கு தெரிஞ்சுதுன்னு ரொம்ப அசந்து போயிட்டார். இப்படி மனசில் 1008 கேள்வியோடு அப்படியே பெரியவாளை பார்க்குறார். அப்போ பெரியவாளே அதுக்கும் பதில் சொல்கிறார். என்ன, காமாட்சிக்கு கொண்டு வந்ததை இந்த பொண்ணுக்கு எப்படி தரதுன்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறார். உன்னோட பேர் என்னன்னு எல்லாருக்கும் கேட்குறாப்புல சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறார். காமாட்சி அப்படின்னு அவ சொன்னது அங்கே எல்லாருக்கும் கேட்டது, அப்படியே எதிரொலிச்சுது. இப்போ அந்த மார்வாடி மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். ஏன், இப்போ அங்கே வந்தது அந்த காமாட்சி அம்பாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து. ஏன்னா அவள் அங்கே வந்ததுலேருந்து அவள் பேரை அவள் அப்பாவோ அந்த பொண்ணோ யாருமே சொல்லாமல் காமாட்சி தான் அவள் பேர் அப்படிங்கிறத பெரியவா சொல்லிட்டா. அப்புறம் என்ன, கோயில் உண்டியலில் செலுத்த வந்த அந்த அத்தனை நகையும் அவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த அப்பா கிட்ட கொடுக்குறார். அவரும் அதை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு இது பண்ணுறார். இப்போது இந்த வடநாட்டு மார்வாடிக்கும் புண்ணியமாக போச்சு, ஒரு ஏழை பொண்ணோட கல்யாணத்துக்கு உதவினோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் ஒரு ஏழை பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணமும் கை கூடிடுத்து. இதை பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரும் அப்படியே மெய் சிலிர்த்து போகிறா. இதை விட வேறு என்ன வேணும்? நாம் என்ன நினைக்கிறோன்றதை விட நாம் நல்லதாக நினைக்கும்போது அதை பகவான் அழகாக நமக்காக செஞ்சு கொடுக்குறார். நாம் நினைக்கிறதும் எப்பயுமே நல்லதாகவே இருக்கணும், அதுதான் முக்கியம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, மகா பெரியவா சரணம்.